மீனராசினியர்கள் இந்த குரு பெயர்ச்சிக்கு பின் ஒரு சில விஷயங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். இந்த பழக்கவழக்கங்கள் அப்படிங்கிறதாகட்டும், இல்லை இப்பேற்பட்ட நபர்களிடமிருந்து விலகி இருக்கணும் அப்படின்னா, எப்பேற்பட்ட நபர்களிடமிருந்து விலகி இருப்பது நல்லதாக இருக்குங்க. மீனம் இதை பண்ணாது. பட் குரு பண்ண வைக்க போறாரு. என்னன்னா, நோ சொல்ல ஆரம்பிக்க போறாங்க மீனம். என்ன காரணம்னா, இவங்க நோ சொல்லவே மாட்டாங்க. சக்திக்கு மீறி உதவி பண்றது தான் மீனம். பட் என்ன ஆகும் அப்படின்னா, ஜென்ம சனி நடக்கிறதுனால இவங்களால இவங்கள காப்பாற்றிட்டு ஓடுறதுக்கு தான் நேரம் சரியாக இருக்கும். ரொம்ப ரத்த சொந்தமாக இருப்பாங்க இல்லையா, க்ளோஸ் பிளட் ரிலேட்டிவ்ஸ், அப்பாவோட கூட பிறந்தவங்க, அம்மாவோட கூட பிறந்தவங்க, அதன் மூலமாக வரக்கூடிய கசின்ஸ், இவங்ககிட்ட கவனமாக இருக்கணும் மீனம். இந்த குரு பெயர்ச்சிக்கு பின் அந்த வேலையில் எப்பேற்பட்ட முன்னேற்றம் ஏற்படுங்க. ரொம்ப நாளாக ஒரு ஜாப் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கான தகுதியான வேலை கிடைக்கல. நான் இப்போ என்ன மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன்னா, கிடைக்கிற வேலைக்கு போகிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன் அப்படிம்பாங்க. அந்த கிடைக்கிற வேலைக்கு போகிற மைண்ட் செட்டுக்கு வந்த டைமில் ஒரு நல்ல வேலை கிடைக்கும். இந்த குரு பெயர்ச்சிக்கு பின் அந்த பிஸ்னஸ் எப்படி ஒரு முன்னேற்றத்தை அடையும்? அப்போது பிஸ்னஸ் பீப்புள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒர்க் அவுட் ஆகுதா பிஸ்னஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். இல்லை என்னால் சமாளித்து ஒரு 2.5 வருஷம் என்னால் கொண்டு போயிட முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை கொண்டு போகலாம். ஹெல்த் அப்படிங்கிறது இந்த குரு பெயர்ச்சி பின் எப்படி இருக்க போகுது? ஒரு சீசனில் சளி பிடிச்சா பரவாயில்ல, எல்லா சீசன்லேயும் எனக்கு சளி பிடிச்சிருக்குங்கிற மாதிரி மீனத்துக்கு எப்போவுமே ஒரு திருமண யோகம் அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குங்க? இப்போ கல்யாணம் ஆகும். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவுடைய பார்வை 10ஆம் இடத்துக்கு படுது. அப்போ நல்ல கர்மா மூலமாக திருமணம் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க? புத்திரஸ்தானம் அப்படிங்கிறது வலுப்பற்றே இருக்குது. புத்திரஸ்தானத்தில் எந்த ஒரு தோஷமும் இல்லை, எந்த பாவகிரகத்தோட பார்வையும் இல்லை, ராகு கேதுவோட இன்டர்ஃபரன்ஸ் 6ஆம் இடத்துல இருக்கே தவிர 5ஆம் இடத்துல இல்லவே இல்லை. ஸோ அப்போ கண்டிப்பாக புத்திர பாக்கியம் அப்படிங்கிறதுக்கு 100% பாசிபிலிட்டி இருக்குது. மீனராசினியர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பின் கட்டாயம் செல்ல வேண்டிய கோயில் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாங்க? மீனராசி நேயர்கள் கட்டாயமாக இந்த கோயிலுக்கு குரு பயிற்சிக்கு பின்னாடி போயிட்டு வந்தாங்க அப்படின்னா, பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தவர் ஆஸ்ட்ரோ முத்துக்குமாரி மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். மீனராசி நேயர்களுக்கு குரு பெயர்ச்சி பலாபலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இந்த காலகட்டத்தில் மீனராசிக்கு இந்த குரு பெயர்ச்சிக்கு பின் ஒரு வாழ்வியலில் ஒரு குணநல மாற்றம் ஏற்படும்னா எந்த மாதிரி மாற்றம் ஏற்படும் மேம்? ஸோ இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி மீனத்துக்கு நடக்கக்கூடிய ஒரு குணநல மாற்றம். மீனம் இதை பண்ணாது. பட் குரு பண்ண வைக்க போறாரு. என்னன்னா, நோ சொல்ல ஆரம்பிக்க போறாங்க மீனம். என்ன காரணம்னா, இவங்க நோ சொல்லவே மாட்டாங்க. சக்திக்கு மீறி உதவி பண்றது தான் மீனம். பட் என்ன ஆகும் அப்படின்னா, ஜென்ம சனி நடக்கிறதுனால இவங்களால இவங்கள காப்பாற்றிட்டு ஓடுறதுக்கு தான் நேரம் சரியாக இருக்கும். அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கான நேரமோ பணமோ இல்லை அதுக்கான நாலேஜ் ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மோ இவங்களுக்கு அமையவே அமையாது. அப்போ ஆப்வியஸாக என்ன ஆகும் அப்படின்னா, மற்றவங்க கேட்குற ஹெல்ப்ஸை வந்து இவங்களால பண்ண முடியாது. நிறைய பேர் இவங்களை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா, குருவே இவங்களை யூஸ் பண்ண விடாமல் கொஞ்சம் காப்பாற்றிடுவார். இந்த ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்த 4ஆம் இடத்துல இருந்து குரு வந்து செய்வார். அப்போ என்ன ஆகும்னா, பேசிக்காக இவங்களோட எனர்ஜியை இவங்களுக்காகவே இவங்க ஸ்பெண்ட் பண்ணிப்பாங்க. தன்னுடைய முன்னேற்றத்துக்காக தன்னுடைய சக்தியை செலவழிக்கிறதுங்கிற ஒரு விஷயத்த மீனம் இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி கண்டிப்பா பண்ண ஆரம்பிக்க போறாங்க. மீனராசினியர்கள் இந்த குரு பெயர்ச்சிக்கு பின் ஒரு சில விஷயங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். இந்த பழக்கவழக்கங்கள் அப்படிங்கிறதாகட்டும், இல்லை இப்பேற்பட்ட நபர்களிடமிருந்து விலகி இருக்கணும் அப்படின்னா, எப்பேற்பட்ட நபர்களிடமிருந்து விலகி இருப்பது நல்லதாக இருக்கும் மேம். ரொம்ப ரத்த சொந்தமா இருப்பாங்க இல்லையா, க்ளோஸ் பிளட் ரிலேட்டிவ்ஸ், அப்பாவோட கூட பிறந்தவங்க, அம்மாவோட கூட பிறந்தவங்க, அதன் மூலமா வரக்கூடிய கசின்ஸ், இவங்க கிட்ட கவனமா இருக்கணும் மீனம். என்ன காரணம் அப்படின்னா, கூட இருக்கிறவங்க தான் குழி பறிப்பாங்க. எப்போ? ஜென்ம சனியில. யாரை ரொம்ப நம்புறோமோ அவங்களால தான் ஏமாறப்படுவோம் ஜென்ம சனியில. அதனால மீனம் இந்த குரு பெயர்ச்சிக்கு பின்னாடி கண்டிப்பா இந்த ஜென்ம சனியும் கன்சாலிடேட் பண்ணி பார்க்கும்போது, இந்த க்ளோஸ் பிளட் ரிலேட்டிவ்ஸ்ட்ட தான் இவங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா 4ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால, சும்மாவே இவங்க ரொம்ப கசியக்கூடிய ஒரு ராசி. லைட்டா ஏதாவது சொன்னாலுமே இவங்களுக்கு பிரச்சனைங்கிற மாரி ரொம்ப அப்படியே மனசு உருகி உட்கார்ந்துருவாங்க. மனச குறிக்கக்கூடிய 4ஆம் இடத்துக்கே குரு போனா பின்ன கேட்கவே வேண்டாம். அப்போ ஒரு சுதாரிப்பு, ஒரு கவனம்ங்கிறது கூட பழகுற ரத்த சொந்தங்கள் கிட்ட கவனமா இருக்க வேண்டியதுங்கிறது இந்த ஜென்ம சனியும் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும் சேர்த்தே வந்து ஒரு இண்டிகேஷன் அப்படிங்கிறத குடுக்குறாங்க. சனி குருவுடைய வீட்ல இருக்கிறதுனால, குரு பெயர்ச்சிய பார்க்கும்போது சனிய பார்க்காம நம்ம எந்த பலனையும் சொல்ல முடியாது. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அடுத்த 1 வருடங்களுக்கு இயங்க போறாங்க. அப்போ இந்த ஒரு பலன் அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கணும் மீனம். எந்த மாதிரியான ஒரு பழக்கவழக்கத்த வந்து மீனம் வந்து மாத்திக்கணும் அப்படின்னு நீங்க கேட்குறீங்கன்னா, ரிப்பீட்டடா ஒரு விஷயத்த பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு சாப்பாடு சாப்பிட்டா அதே தான் சாப்பிடுவாங்க. எனக்கு இந்த சாப்பாடு பிடிக்கும். நான் இதே தான் சாப்பிடுவேன். எனக்கு இந்த நபர பிடிக்கும். இவங்க என்ன சொன்னாலும் நான் நம்புவேன். எனக்கு இந்த ஒரு ஹேபிட் இருக்கு. இந்த ஹேபிட் எனக்கு ஒத்து வராதனால நான் அத பண்ண தான் செய்வேன். அப்படின்னு ஒரு அடமன்சி இருக்கும். தான் எத பண்றோமோ அத வந்து ஸ்ட்ராங்கா பண்ணணும், டெய்லி பண்ணணுங்கிற ஒரு அடமன்சி இருக்கும். அத மாத்தி கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் ஆகி உங்களுக்கு ஏத்த நபர்கள சூஸ் பண்ணணும். உங்களுக்கு ஏத்த ஹேபிட்ஸ சூஸ் பண்ணணும். இந்த ஒரு ஹேபிச்சுவல் சேஞ்ச நீங்க கொண்டு வந்துக்கிட்டீங்க அப்படின்னா, குரு பயிற்சிக்கு பின் மீனம்ங்கிறது ரொம்ப நல்லாருக்கும். மீனராசினியர்களுக்கு ஒரு வேலை செய்யக்கூடிய நபர்கள் இந்த குரு பெயர்ச்சிக்கு பின் அந்த வேலையில் எப்பேற்பட்ட முன்னேற்றம் ஏற்படுங்க?
ஸோ மீனத்துக்கு வந்து குரு பயிற்சிக்கு பின் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு? 6ஆம் அதிபதி சூரியன். ஸோ சூரியன் ஆகப்பட்டவர் இந்த மேலேருந்து ஒரு ஜூன் மந்த் வரைக்கும் உச்சமாவாரு. அந்த டைம்ல தான் இந்த குரு பயிற்சியுமே நிகழப்போகுது. அப்ப 6ஆம் அதிபதி உச்சமாகும்போது என்ன நடக்கும் அப்டின்னா, நெறைய மீன ராசிக்காரங்களுக்கு அரசு வேலை அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இப்ப தான் ஃப்ரெஷரா இருக்கேன். கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறனாலும் நெறைய பசங்க வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நான் ரொம்ப நாளா ஒரு ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கான தகுதியான வேலை கிடைக்கல. நான் இப்ப என்ன மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன்னா, கிடைக்கிற வேலைக்கு போற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன் அப்டிம்பாங்க. அந்த கிடைக்கிற வேலைக்கு போற மைண்ட் செட்டுக்கு வந்த டைம்ல ஒரு நல்ல வேலை கிடைக்கும். ஸோ இவங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. சூப்பரா ஒரு ஜாப் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனா அந்த ஜாபுக்குள்ள போயிட்டு இன்டர்னல் பாலிடிக்ஸ், பாஸ்ல பிரச்சனை இந்த மாரியான விஷயங்கள ஜென்ம சனி குடுக்கும். ஆனா வேலைங்கிறது இருக்கு. அட்லீஸ்ட் அத நெனச்சு மீனம் சந்தோஷப்பட்டுக்கணும். மீன ராசி நேயர்கள்ல ஒரு பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் இந்த குரு பயிற்சிக்கு பின் அந்த பிசினஸ் எப்படி ஒரு முன்னேற்றத்தை அடையும் மேம்? ஸோ பிசினஸ பொறுத்தவரைக்கும் மீன ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாவே இருக்கணும். ஏன்னா சொந்தமா நம்ம இன்வெஸ்ட் பண்ணி பண்றதுங்கிறது பிசினஸ். வேலைன்னா கூட யாருக்கோ வேலை செய்வோம். சம்பளங்கிறது மாசமானா வந்துரும். ஆனா பிசினஸ்ல கரணம் தப்பினால் மரணம் அப்படிங்கிற ஒரு நிலைமை தான். அப்போ பிசினஸ் பீப்பிள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, வொர்க் அவுட் ஆகுதா பிசினஸ் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும். இல்ல என்னால சமாளிச்சு ஒரு 2 1/2 வருஷம் என்னால கொண்டு போயிட முடியும். அப்படிங்கிற பட்சத்தில நீங்க அத கொண்டு போலாம். இந்த 2 1/4 வருஷமுமே எனக்கு ஒரு ட்ரையல் பீரியட் மாதிரி தான். அந்த ஜென்மசனி நடக்கிற பீரியட் ஒரு ட்ரையல் பீரியட் மாதிரி தான் அப்படின்லாம் நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா, என்னதான் குரு பயிற்சி 4ஆம் இடத்துல இருந்தாலுமே, சனி குருவோட கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வேலை செய்வாரு. ஏன்னா குருவுடைய வீட்டிலேயே தான் சனி இருக்கிறாரு. இப்ப இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவால 10ஆம் இடத்த பார்க்க முடியுதே தவிர, 6ஆம் இடத்துல தொடர்பு கொள்ள முடியாது. அப்ப கடன் அமைப்புலயும் கவனமா இருக்கணும். பிசினஸ் அப்படிங்கிறதுலயும் கவனமா இருக்கணும். பிசினஸ் ஒர்க் அவுட் ஆகல, செட் ஆகலன்னா க்ளோஸ் பண்ணிடுறது நல்லது. ஃபர்தரா ரிஸ்க் எடுக்காம. இருக்கிறத நீங்க காப்பாத்திக்கலாம். ஓரளவுக்கு என்னால ஓட்ட முடியும், கொண்டு போக முடியும் அப்டின்னா, எக்ஸ்பேண்ட் பண்ணாம, புதுசா அதிகமா கடன் வாங்காம, இருக்கிறத இருக்கிறபடி கொண்டு போய்க்கிறதுங்கிறது அடுத்த 1 வருடத்துக்கு ரொம்ப நல்லது. மீன ராசி நேயர்களுக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில எப்படி இருக்குங்க? ஸோ மீனத்த பொறுத்தவரைக்கும் திருமண யோகம் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காவே இருக்கு. ரொம்ப நாளா கல்யாணம் பண்ணாம இருந்தவங்களுக்கு கூட இப்போ கல்யாணம் ஆகும். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவுடைய பார்வை 10ஆம் இடத்துக்கு படுது. அப்போ நல்ல கர்மா மூலமா திருமணம் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. 12ஆம் இடம் அப்படிங்கிறது தாம்பத்தியம், இல்லறத்த குறிக்கும். அங்கேயும் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால ஒரு இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது மீனத்துக்கு அமையவே போது. ஆனா புதுசா கல்யாணமான தம்பதிகளுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கருத்து வேறுபாடுங்கிறது அதிகமாவே வரும். ஏன்னா 4ஆம் இடத்துல குரு இருக்கும்போது என்ன பண்ணுவாருன்னா, கொஞ்சம் லோ செல்ஃப் எஸ்டீம் குடுப்பாரு. நம்ம பார்ட்னர் நம்மள மதிக்கலையோ, நம்மள கவனிக்கலையோங்கிற ஒரு எண்ணம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அத மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டா திருமண வாழ்க்கைங்கிறது சேஃபாவே இருக்கும். மீன ராசி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் மேம்? ஸோ 5ஆம் இடம் அப்படிங்கிறது சந்திரன். அந்த சந்திரன் வந்து இந்த மீனத்துக்கு ராஜயோகாதிபதி. குருவுடைய பயிற்சி அப்படிங்கிறது 4ஆம் இடத்துல நிகழுது. மிதுனத்துல நிகழுது. அப்ப கண்டிப்பா புத்திரஸ்தானம் அப்படிங்கிறது வலுப்பற்றே இருக்கு. புத்திரஸ்தானத்துல எந்த ஒரு தோஷமும் இல்ல. எந்த பாவ கிரகத்தோட பார்வையும் இல்ல. ராகு கேதுவோட இன்டர்ஃபரன்ஸ் 6ஆம் இடத்துல இருக்கே தவிர, 5ஆம் இடத்துல இல்லவே இல்ல. ஸோ அப்போ கண்டிப்பா புத்திர பாக்கியம் அப்படிங்கிறதுக்கு 100% பாசிபிலிட்டி இருக்கு. இவங்களா தள்ளி போட வேண்டாம். ஜென்ம சனி நடக்குது. எனக்கு குழந்தை பிறக்காதோ! இல்ல குருவுடைய பொசிஷனிங் எனக்கு அந்த அளவுக்கு நல்லா இல்ல. எனக்கு குழந்தை பிறக்காதோன்னு நெனச்சுட்டு, நெறைய பேர் அவங்களே போஸ்ட்போன் பண்ற ஐடியாலாம் இருக்கும். அது தயவு செஞ்சு பண்ண வேண்டாம். ஏன்னா, இயற்கையான எந்த விஷயத்தையுமே கிரக பெயர்ச்சிங்கிறது தடுக்காது. அதுல சில பிரச்சனைகள வேணா குடுக்கலாமே தவிர, தடுக்காது, இல்லாம பண்ணாது. ஸோ குழந்தை பிராப்தம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கு மீனத்துக்கு. மீன ராசியில பிறந்த நேயர்களுக்கு ஹெல்த் அப்படிங்கிறது இந்த குரு பெயர்ச்சி பின் எப்படி இருக்க போகுது? நீண்ட நாட்களா இருந்த பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்காங்க? மீனத்துக்கு சளி தொல்லை அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த குரு பயிற்சிக்கு பின் அதிகமா இருக்கும். ஸோ கபம்னு சொல்லுவோம். அத வந்து அதிகமாவே இன்டியூஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு மீனத்துக்கு இருக்கு. ஒரு சீசன்ல சளி புடிச்சா பரவால்ல. எல்லா சீசன்லயும் எனக்கு சளி புடிச்சிருக்குங்கிற மாரி மீனத்துக்கு எப்பவுமே ஒரு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம், இல்ல ஒரு கோல்டு, காஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கன்சிஸ்டன்ட்டா இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கான காரணம் 6ல இருக்கக்கூடிய கேது. ஸோ 6ல வந்து ஒரு பாவகிரகம் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பெரிய ஹெல்த் இஷ்யூஸ் வராது. ஒரு சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் சாதாரணமா காமனா எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு இஷ்யூ, கன்சிஸ்டன்ட்டா தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கும். ஆனா 4ல குரு இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, அட்லீஸ்ட் வேலை, இவங்களோட குடும்ப வாழ்க்கை அதெல்லாம் இந்த ஹெல்த் இஷ்யூ பாதிக்கப்படாம வைக்கிறதுக்காக குரு அட்லீஸ்ட் சேஃப்கார்ட் பண்ணுவாரு. அந்த ஒரு விஷயம் நடக்கும். ஆனாலும் 6ல கேது இருக்கிறதுனால கரெக்ட்டான ஒரு மருத்துவம் அப்படிங்கிறதுமே உங்களுக்கு கிடைச்சிரும். அப்போ கரெக்ட்டான ட்ரீட்மெண்ட் எடுத்து கொஞ்சம் ப்ரிகாஷன்ஸோட ஓரளவுக்கு உடம்புக்கு ஒத்துக்காத விஷயங்கள சாப்பிடாம இருந்துட்டு கொண்டு போறதுங்கிறது மீனத்துக்கு நல்ல ஒரு அமைப்பா இருக்கும். மீன ராசி நேயர்களுக்கு இந்த கடன் பிரச்சனை, இஎம்ஐ, லோன் இந்த மாரி விஷயங்கள் எப்போ ஒரு விடிவு கிடைக்கும்? ஸோ கடன் இஎம்ஐ லோன்ஸ்ல வந்து மீனம் ரொம்பவே கவனமா இருக்கணும். ஏன்னா குரு வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால 4ங்கிறது சொத்து. இவங்களுக்கு என்ன மாரி ஐடியா வரும்னா, சரி ஓகே ஜென்ம சனின்லாம் சொல்றாங்க. நம்ம வந்து அசுப கடன் தானே வாங்கக்கூடாது. சுப கடனா வாங்கிருவோம். ஏதாவது சொத்து வாங்கிருவோம். ஏன்னா 4ல குரு இருக்கும்போது சொத்து வாங்கணுங்கிற ஆசை எல்லாத்துக்கும் திடீர்னு வரும். வீடே இல்லனாலும் எனக்கு இப்போ சீக்கிரம் 1 வருஷத்துக்குள்ள நான் வீடு கட்டிடணும்.
ஒரு 1 1/2 வருஷத்துக்குள்ள நான் ஒரு இடம் வாங்கிரணும். ஒரு வீடு இருக்குன்னா, அடுத்த வீட நான் கட்டிறணும். அபார்ட்மெண்ட் இருக்குன்னா, நான் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் கட்டணும். இல்ல ஏதாவது ஒரு சொத்து இருக்கு, ஒரு கார் இருக்குன்னா, அடுத்து ஒரு பெரிய கார் வாங்கணும். பைக் இருக்குன்னா, கார் வாங்கணும். இந்த மாரியான ஏதாவது ஒரு ஆசைய வந்து குரு வந்து 4ஆம் இடத்துல இருந்து தூண்டிட்டே இருப்பாரு. நீங்க லோன் போறது நல்லது தான். சுப கடன் தான் நீங்க வாங்குறீங்க. 6ல கேது இருக்கிறதுனால கடன் பெரிய பிரச்சனை இருக்காது. ஆனாலும் உங்களோட த்ரெஷோல்டு லிமிட் உங்களுடைய தாங்கும் திறன்னு ஒண்ணு இருக்கு. அத மீறி கடன் வாங்க வைப்பாரு ஜென்மசனி. குரு என்ன பண்ணுவாரு, 4ல உட்காந்து ஆசைய தூண்டிக்கிட்டே இருக்காரு. அதேமாரி ராகுவுக்கும் குரு பார்வை இருக்கிறதுனால பேராசையே தூண்டப்படும். யாருக்கு? மீனத்துக்கு. அப்போ இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். சுபக்கடன் போங்க. உங்க லிமிட்ட மீறி லோன் வாங்காதீங்க. லிமிட்டுக்கு மீறின விஷயங்களுக்கு ஆசைப்படாதீங்க. இதுல கவனமா இருந்தா லோனுக்கு போய்க்கலாம். மீன ராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பெண் கட்டாயம் செல்ல வேண்டிய கோயில் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாங்க? மீனராசி நேயர்கள் கட்டாயமா இந்த கோயிலுக்கு குரு பயிற்சிக்கு பின்னாடி போயிட்டு வந்தாங்க அப்படின்னா, நெறைய நல்ல மாற்றங்கள் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு, கேது தாக்கங்கள்லேருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. குன்றக்குடி முருகன் கோவிலுக்கு கண்டிப்பா மீனம் வந்து போயிட்டு வரணும். இதுக்கான காரணம் என்னன்னா, குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ குன்றங்கிறது ஒரு நிலமட்டத்திலிருந்து உயரமான ஒரு இடம். 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. அந்த ராகுவுக்கும் குருவுடைய பார்வைங்கிறது 4ஆம் இடத்துல இருக்கு. தேவையில்லாத பண விரயம், தேவையில்லாத மன விரயம், அவமானம் அப்படிங்கிற விஷயங்கள்ல இருந்துலாம் நீங்க தப்பிக்கணும். வாழ்க்கைய நல்லபடியா கொண்டு போணும். இந்த இக்கட்டான சூழ்நிலைங்கிறப்போ, இந்த முருகன போய் நீங்க வழிபாடு பண்ணிக்கிறதுங்கிறது நல்லது. இந்த குரு பயிற்சி ஆனப்புறம் ஒரு முறையாவது ஒரு வியாழக்கிழமை இந்த குன்றக்குடி முருகன் கோவிலுக்கு போய் நீங்க அவர தரிசனம் பண்ணிட்டு வரதுங்கிறது நெறைய நல்ல ஒரு வாய்ப்புகள உங்களுக்கு பெற்றுத்தரும். இந்த காலகட்டத்தில எனக்கு வீட்ல இருந்தே நான் ஒரு பூஜை பண்ணிக்கணும். என்னால கோயிலுக்கு செல்ல முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு எந்த மாரி சொல்லலாங்க? கந்த குரு கவசம் பாராயணம் அப்படிங்கிறத மீனம் ரெகுலரா இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னா, மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது உறுதியா இருக்கு. மீனத்துக்கும் முருகனுக்குமே நெறைய தொடர்புண்டு. மீன ராசி அப்படிங்கிறது குருவுடைய ராசி. கந்த குரு அந்த குரு அந்த பேர்லயே பார்த்தீங்கன்னா, கந்த குரு கவசம் தான். முருகன நீங்க குருவா ஏத்துக்கிட்டு, அவர வந்து உங்கள வழிநடத்தும்படி கேட்டுக்கிறது தான் இந்த கந்த குரு கவசம். அப்போ இத நீங்க பாராயணம் பண்ணும்போது, முருகனே உங்களுக்கு குருவா அமைஞ்சு எல்லா கிரகத்துடைய தோஷத்திலிருந்தும் உங்கள காப்பாத்துவாரு. ஆ ஜாதகத்த மீறின ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத முருகன் கண்டிப்பா அமைச்சு தருவாரு. இந்த காலகட்டத்தில மீன ராசி நேயர்களுக்கு கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் அப்படிங்கிறது எப்படி அவங்களுக்கு சாதகமா இருக்குங்க? ஸோ கோர்ட் கேஸ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சாதகமாவே இருக்கும். நம்ம நினைக்கலாம், என்னடா ஜென்ம சனியில மாட்டிட்டு இருக்கோம். அப்புறம் எப்படி வந்து கோர்ட் கேஸ்லாம் நமக்கு சாதகமா அமையும்னா, கேது 6ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி 4ல குரு இருக்கிறது கொஞ்சம் அவமானப்பட விடாம காப்பாத்தும். டிக்னிட்டி ப்ராப்ளம்ஸ் எதையும் பெருசா குடுக்காது. ஸோ அது ஒரு சேஃப்டியான ஒரு விஷயம். கேதுவும், குருவும் கொஞ்சம் சப்போர்ட் பண்றாங்க. ராகுவோட கூட குரு சப்போர்ட் பண்றாரு. 12ல ராகு இருந்தாலும் குரு பார்வை இருக்கிறதுனால, கடைசி நிமிஷத்துல கேஸ்லேருந்து தப்பிக்கிறது. நமக்கு சாதகம் இல்லாத மாரியே போயிட்டுருக்கும். லாஸ்ட் மினிட்ல ஒரு சடன் சேஞ்சா கேஸ் நமக்கு ஃபேவரா மாறுறதுக்கான வாய்ப்புங்கிறது மீனத்துக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி இருக்கு. மீன ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில நம்ம ஒரு ஸ்பெஷல் நோட் குடுக்குறோம்னா என்ன குடுக்கலாங்க? ஸோ ஸ்பெஷல் நோட்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரே ஒரு நல்ல விஷயம் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ மியூச்சுவல் ஃபண்டு, ஷேர்ஸ் அந்த மாரிலாம் ஹை எண்டா போகாம, ஒரு மாடரேட் ரிஸ்க்குள்ள ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். லாட்டரி, ஸ்பெகுலேஷன் அந்த மாரிலாம் ரொம்ப ஓவரா பண்ணக்கூடாது. என்ன ரீசன் அப்டின்னா, என்னதான் இருந்தாலும் ஜென்மசனி நடந்துட்டு இருக்கு. குரு பார்வை 12க்கு இருந்தாலுமே ஜென்மசனி நடந்துட்டு இருக்கிறதுனால, ரொம்ப கம்மியான பணத்த இன்வெஸ்ட் பண்ணி ரொம்ப பெரிய லாபம் எடுக்கணும்னு நினைக்கக்கூடாது. ஓரளவுக்கு சின்ன சின்ன இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். ஒரு எஸ்ஐபி போடலாம். மாடரேட் ரிஸ்க் உள்ள ஒரு ஃபண்ட்ஸ்லலாம் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிறதுங்கிறது ரெக்கமெண்டபிள். ஸோ இதன் மூலமா தன லாபம் அப்படிங்கிறது இருக்கும். 8, 12ஆம் இடங்கள் வந்து சுபத்துவமா இருக்கிறதுனால, எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது மீனத்துக்கு பாசிபிள். என்ன கஷ்டம் இருந்தாலும், என்ன இக்கட்டான விஷயங்கள் இருந்தாலுமே, நமக்கு வாழ்க்கையில நடக்க வேண்டிய விஷயங்கள் நடந்தே ஆகணும்னு கொஞ்சம் தைரியமா சம்பாதிக்கிறத ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்றது, கடன் அடைக்கிறதுன்னு போய்க்கிட்டாங்கன்னா, வாழ்க்கை கொஞ்சம் நல்லாவே இருக்கும். பணத்துக்கு கஷ்டம் வராது மீனத்துக்கு இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி. மீன ராசி நேயர்களுக்கு ஒரு வாழ்வியல் பரிகாரம் குடுக்கலாம்னா என்ன சொல்லலாங்க? பண பிரச்சனை அப்படிங்கிறது மீனத்துக்கு கண்டிப்பா வரப்போறதில்ல, இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி. ஸோ பணங்கிற விஷயத்துக்கு நீங்க கவலைப்பட போறதில்ல. கையில நெருக்கடியா இருக்கேன்னு ஒரு ஒரு மன கஷ்டம் அப்படிங்கிறது இருக்க போறதில்ல. என்ன என்ன ரீசன் அப்படின்னா, 12ஆம் இடத்துக்கு குருவுடைய பார்வை இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட்டு என்ன ஆகும்னா, அசுப செலவுகள் தேவையில்லாம நீங்க பண்ணிட்டு இருந்த ஸ்பெண்டிங் எல்லாமே குறையும். 2வது என்ன ஆகும்னா, 8ஆம் இடம் நல்லா இருக்கிறதுனால பண வரவுங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்க செலவழிச்சாலுமே ஒரு பக்கம் பண வரவுங்கிறது இருக்கும். அதே மாரி நீங்க இன்வெஸ்ட்மென்ட்ஸ் பண்ணலாம். ஓரளவுக்கு பண்ணலாம். ஜென்ம சனில நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பக்கமே போகாதீங்கன்னு சொல்லுவோம். பட் இங்க குரு பார்வை 12க்கு இருக்கிறதுனால, மாடரேட் ரிஸ்க் உள்ள மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ, ஷேர்ஸ்லயோ நீங்க கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணலாம். எஸ்ஐபி மாதிரியான விஷயங்களுக்குள்ள போகலாம். ஸோ கொஞ்சம் மாடர்னா ட்ரெண்டியா உள்ள இன்வெஸ்ட்மென்ட்ஸ்க்குள்ள லோ ரிஸ்க்ல நீங்க போய்க்கிட்டீங்க அப்படின்னா, அதுவுமே நல்ல ரிட்டர்ன்ஸ் தர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால,
ஜென்ம சனி, கஷ்டம், பயம்னு நீங்க நினைக்காம, குரு 4ஆம் இடத்துல இருக்கிறாருன்னு நினைக்காம, குருவுடைய பார்வை சப்போர்ட் பண்ற ஒரு காரணத்தினால, நீங்க முன்னோக்கி நகரலாம் உங்க இன்வெஸ்ட்மென்ட்ஸ் பிளான்ஸ்ல. மீன ராசி நேயர்களுக்கு ஒரு வாழ்வியல் பரிகாரம் கொடுக்கலாம் அப்படின்னா என்ன கொடுக்கலாங்க? மீனம் ஈஸியா பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் மீனத்துக்கு குரு பெயர்ச்சிக்கு பின்னான வாழ்வியல் பரிகாரமா இருக்க போது. சிம்பிள் லைஃப். இவங்க பொதுவாவே நெறைய பேர் சிம்பிள் லைஃப் தான் இவங்களுக்கு பிடிக்கவும் செய்யும். ஷோ ஆஃப் பெருசா பண்ணவும் மாட்டாங்க. இந்த கேரக்டர ஸ்திரமா ஃபாலோ பண்ணிக்கிட்டாலே, நமக்கு வந்து எந்த பிரச்சனையுமே வராது. 4ல குரு வரும்போது என்ன பண்ணுவாருன்னா, மனசுல உள்ள விஷயங்கள அதிகமா எக்ஸ்பிரஸ் பண்ண தூண்டுவாரு. இவ்வளோ நாள் கொஞ்சம் அமைதியா இருந்தவங்க கூட எல்லாத்தையும் யாரையாவது பார்த்தா ஷேர் பண்ணணும்னு ஒரு ஆசை வரும். ஒரு ட்ரெஸ் எடுத்திருக்கேன் பார்த்தீங்களான்னு எல்லாருக்கும் காட்ட வேண்டிய ஒரு இன்டென்ஷன குரு வந்து குடுக்க ஆரம்பிப்பாரு. பட் அந்த இன்டென்ஷன்குள்ள போகாம, எப்பவுமே நீங்க ஒரு ட்ரெஸ் எடுக்கிறது நீங்க போட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு மீனம் சிம்பிளா இருக்கணும்னா, ஒரு செருப்பு பிஞ்சுதுன்னா கூட அத தச்சு போட்டுக்கோங்க. ஒரு நியூ ஸ்லிப்பர் வாங்கணுங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு போகாதீங்க. அந்த அளவுக்கு நீங்க கொஞ்சம் சிம்பிளா இருந்துக்கிட்டீங்கன்னா, சனி, குரு 2 பேருமே நெறைய நல்ல விஷயங்கள பண்ணுவாங்க. மீனத்துக்கு இன்னொரு ஒரு வாழ்வியல் பரிகாரம் என்னன்னா, ரோட் சைட்ல வந்து கடை போட்டு விப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு வெஜிடபிளா இருக்கலாம், ஃப்ரூட்டா இருக்கலாம், வீட்டுக்கு தேவையான விஷயங்களா இருக்கலாம், ஹேண்ட் கிராஃப்டட் ஆக்சஸரீஸா இருக்கலாம். இந்த மாரியான விஷயங்கள்லாம் ரோட் சைட் வெண்டார்ஸ்ட்ட பேரம் பேசாம வாங்குனீங்கன்னா, அதுவுமே ஒரு நல்ல ரெமெடியா உங்களுக்கு அமையும். மீனராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற விலாவரியா பார்த்தோம். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைஞ்சிருக்கும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி சார்.